பொங்கல் ப்ரிப்பரேஷன் அண்ட் க்ளீனிங் ஒர்க் பண்ணலாமா? பொங்கல் வீடியோ லேட்டாக தான் போடுறேன் நான். ரொம்ப சாரி. ஏன்னா எனக்கு எடிட்டிங் ஒர்க்கு டைம் இல்லை, அதனால் லேட்டாக வருது. இப்போ வந்து நான் வெசில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெஜ்ஜஸ் கட் பண்ணுறதுக்கான அந்த போர்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெஜ்ஜஸ்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறேன். ஏன்னா அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நான் தண்ணியில் போட்டு வச்சுருவேன். வீடியோன்றனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரியும். பட் நான் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவேன். அப்புறம் சைடில் சிக்கன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது என்னதுன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து கோகோனட் ஆயில் தான். அது ஃப்ரீஸ் ஆகிடனால அப்படி இருக்குது. அந்த குக்கிங் ஒர்க் முடித்தோன்னே ரூம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது எனக்கு. அதுக்கு முன்னாடி பசிச்சுன்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூம் க்ளீன் பண்ணேன். எனக்கு ரூமில் வந்துட்டு இங்கே அந்த ஸ்பேஸ் நிறையா இருக்கும், அதாவது என்னோடய பெட்டில். ஸோ அதில் வந்துட்டு எப்படி தான் ரூம் ஃபுல் கவர்டு தான், பட் எப்படி தான் டஸ்ட் வருதுன்னே தெரியாது. டெய்லி டஸ்ட்டு அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஸோ நான் பெட்டை க்ளீன் பண்ணிட்டு சில திங்ஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டு மிரர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி தான் இதெல்லாம் மிரர்லாம் ஒரு மாதிரி ஆகுதுன்னே தெரில, டெய்லி வீட்டில் ஆள் இருக்கும் போதே. அப்புறம் சைடில் அயன் டேபிள் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அகெயின் பெட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருந்தேன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருந்தேன். ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இருந்தனால அதை மடித்து பீரோவில் அடுக்கி வச்சுட்டேன். நானும் என் ஹஸ்பண்டும் இதை முடித்ததுக்கப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எதுக்குன்னா பெட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக. பெட் ஸ்ப்ரெட் போடுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பெட் ஸ்ப்ரெட் போட்டு பெட்டெல்லாம் தூக்கி அது கீழே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெட் ஸ்ப்ரெட் போட்டு அதை அழகாக நீட்டாக வச்சுட்டு இங்கே மேலெலாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். அந்த க்ளீனிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறமா ஈவினிங் நான் போய் குளிச்சுட்டு வந்தேன் ஒரு வழியாக. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். என்னடா போகி அதுவுமா சாயந்தரமாக போய் குளிக்கிறாளே அப்படின்னு நினைப்பீங்க, பார்த்துருப்பீங்க நீங்களே வீடியோவில். அதனால தான் நான் இவ்வளோ லேட்டாக குளிச்சுட்டு வரேன். இப்போ நான் ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாடி லோஷன் போட்டுக்கிறேன். இங்கே என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் க்ளீன் பண்ணுறது இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் லிப் பாம் நெக்ஸ்ட் ஃபேஸ் சீரம் போட்டுக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் டர்மான்க்கு முடிய போகுது. வேறு சீரம் வாங்கலான்னு இருக்கேன். அசிக்ளியர் வாங்கலான்னு இருக்கேன். நான் என் தங்கச்சி தான் யூஸ் பண்ணுறா, சூப்பராக இருக்குது. அவள் 2 டேஸும் யூஸ் பண்ணுறா, அவ்வளோ சூப்பராக இருக்குது அவள் ஸ்கின். இது டே டைமும் யூஸ் பண்ணலாம், நைட் டைமும் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ வந்துட்டு வெறும் சீரம் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். டைம் வந்துட்டு 6 o'clock 5:30 கிட்ட ஆகுங்களா. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கிளைமேட் நல்லா தான் இருக்குது. அதனால நான் எதுவும் போடல ஃபேஸில் சன்ஸ்க்ரீன்லாம். வெறும் இந்த சீரம் மட்டும் போட்டு லிப்ஸ்டிக் போடுவேன். லாக்மியோட ரெட் எடுத்துக்கோங்க. நான் என்ன அவுட்ஃபிட் போட்டிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு மிரரில் காட்டுறேன். நான் போட்டிருக்கிறது வந்துட்டு கார்ட் செட். இந்த கார்ட் செட் வந்து நான் ஜுடியோவில் தான் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு இங்கே கால்கிட்ட வந்து கிழிஞ்சிருச்சு லைட்டாக. சரி, அதனால நான் வீட்டில் போட்டுக்கிறேன். அந்த ஓகே, நெக்ஸ்ட் என்னன்றது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ண போகிறேன். ஹேர் ட்ரை பண்ணிட்டு என்னோடய இந்த டேபிள் மெஸ்ஸியாக இருக்குல்ல, அதை நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்ட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போட்டு வச்சுட்டேன்னா, ஸோ அதையும் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ஒன்றும் இல்லை, எல்லாமே கட்டப்பை, அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு க்ளோத்ஸ் தான் இருக்குது, ஃபோல்டபுள் க்ளோத்ஸ் தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹேர் டூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அயன் டேபிளையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். லைட் போட்டு பார்த்தோம் அது எப்படி இருக்குன்ட்டு, ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஹேர்லாம் சிக்கு எடுத்துகிட்டு போனி ஒன்று போட்டுட்டு நான் வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, பாய். நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ என் தங்கச்சியை பிக் பண்ண போகிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது பொங்கல் டே அன்றைக்கி மார்னிங். எல்லாேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப லேட்டாக சொல்லிட்டேன், சாரி. அப்புறம் நாங்கள் வெளில போயிட்டு வந்தோம். எங்கள் அம்மாவோட சீர் இது தான்.
ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பொங்கல் சட்டிக்கு அந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவோம்ல, மஞ்சள் கட்டி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, அதுக்கப்புறமா ஸ்டவ்வுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு பொங்கல் சட்டி வச்சுட்டு அந்த ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. இந்த சைடில் வந்துட்டு பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன். இதுதான் என்னோடய லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக இன்றைக்கி தான் இந்த வாட்டி தான் நாங்கள் தனியாக செப்ரேட்டாக பொங்கல் வைக்கிறோம். அண்டு சாமி கும்பிட்றது, இந்த பூஜை சாமான், இந்த குங்குமம் இதெல்லாம் வைக்கிறது, இதெல்லாமே ஒரு வழியாக பொங்கல் பொங்கி முடிஞ்சோன்னா நான் வந்துட்டு இந்த ப்ரிப்ரேஷன் சாமி கும்பிட்றதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சேன். என் ஹஸ்பண்டும் சைட் பை சைடு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அவங்க வெளில போய் தேங்காய் உடச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு தேங்காய் தண்ணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்துட்டு எங்கேன்னு நான் தேடிட்டு இருந்தேன். அதான் என்ன அப்படி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நாங்கள் எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து குங்குமம் வச்சு விட்டாங்க. அவங்க எப்பவுமே குங்குமம் மட்டும்தான் வைப்பாங்க, திருநூறு வச்சே விட மாட்டாங்க எனக்கு. நான் சாமி கும்பிட்டோன்னே எனக்கு குங்குமம் வச்சு விட்டாங்க. வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கீழே அவங்க மம்மி டாடி வீட்டுக்கு போயிட்டு அங்கே பிளெஸிங்ஸ் வாங்கி அங்கே பொங்கல் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய பொங்கல் அவுட்ஃபிட். இது ஃபர்ஸ்ட் நாங்கள் தனியாக பொங்கல் வைக்கிறோன்றனால நான் வந்துட்டு சாரி, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு தோத்தி போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் எனக்கு வந்துட்டு தலை பொங்கல் அப்போ கூட நான் சாரி கட்டல. ஈவினிங் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஹால்ட் போனோம், அண்ணா நகரில் இருக்க ஹால்ட். அங்கே போயிட்டு நான் வந்துட்டு கொரியன் சீஸ் பன் வந்து ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் நான் பார்த்தேன், சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னால் 2 வாய்க்கு மேலே சாப்பிட முடியல. ரொம்ப ஃபில்லிங்காக, அதாவது ரொம்ப திகட்டுற மாதிரி இருந்தது. இப்போ வச்சது வந்து ஐஸ்டு சாக்லேட். இது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு, ஐஸ்டு சாக்லேட். அது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஆக்சுவலி நான் ஆர்டர் பண்ணல ஐஸ்டு சாக்லேட். கொரியன் சீஸ் பன்னும் நான் ஆர்டர் பண்ணல, ஷேரிங் தான். அதுக்கப்புறம் இது ஹாட் சாக்லேட். எனக்கு ஹாட் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு ஹாட் சாக்லேட் பைத்தியம். நான் இதுக்கப்புறமும் நான் வந்துட்டு ஹால்ட் போனால் ஹாட் சாக்லேட் மட்டும் குடிப்பேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஹாட் சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நான் அதுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை அதை வந்துட்டு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே யார் இருக்கா என்னென்னலாம் நான் பார்க்காம நான் பாட்டுக்கு என்னோடய கம்ஃபர்ட் நான் உட்காந்துட்டு ட்ரை பண்ண அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்தோன்னே அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில ஸ்பேஸ் நல்லா இருந்தனால அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே நல்லா இருந்தது ஸ்பேஸு சைட்லலாம். இந்த ஹால்ட் நான் இப்போ தான் வரேன். அந்த பிஃபோர் ஹால்ட்டுக்கு தான் வந்துட்டு ஆல்ரெடி நான் போயிருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுங்க முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு டவர் போயிருந்தோம். நான் ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட்டை கேட்டுகிட்டே இருந்தேன், பார்க் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. ஃபைனலாக பொங்கல் அன்னைக்கு நாங்கள் போயிட்டோம். இந்த டவர் மேலே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே கீழே வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த வாட்டர் ட்ரிப் ஆகுதுல, அது வந்துட்டு அவ்வளோ ஸ்ப்ரே பண்ணுது வாட்டர் பக்கத்தில் அந்த சரௌண்டிங்ஸில். அதுவும் இல்லாமல் ரொம்ப கூலிங்கான கிளைமேட்டாக ரொம்ப சில்லாக இருந்தது. அந்த வாட்டர் ரொம்ப அப்படியே வந்துச்சு, மேலே ரொம்ப பட்டுச்சு அது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நான் நினச்சேன் என் ஹஸ்பண்ட் வரமாட்டாங்கன்னு. பட் ஃபைனலி நாங்கள் மேலே போயிட்டோம். ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை, ஏறுறதுக்கு ஜாலியாகவே தான் இருந்துச்சு. அவ்வளோ காற்று சூப்பராக இருந்துச்சு. மேலே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கீழே கிளம்பிட்டோம். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பொங்கல் டே சூப்பராக போச்சு. இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் பொங்கல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஜாலியாக சூப்பராக போச்சு எனக்கு. அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்படி தான் போச்சு எனக்கு பொங்கல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.